அப்படின்னா என்னோட புரிதலில் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், ரைட்? ஸோ அந்த கருத்தை ஆமோதிக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்சரில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபுட் இன்ஃப்ளூயன்சர், வி ஹேவ் அ செட் ஆஃப் பீப்புள். ஓகே, ஒரு 4-5 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ அப்போ அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஒருத்தர் பர்சன் ஏ சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க, ஒருத்தங்க பர்சன் பி சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 2 பேரையும் போட்டு பொழக்கிற சில செட் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. கரெக்டாக? ரைட். ஸோ அதே மாதிரி ஃபிட்னஸ்க்கு ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. ஸோ எல்லாமே ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? ரைட். டைப்ஸ் ஆஃப் அக்காஸ், ரைட், டைப்ஸ் ஆஃப் அன்னஸ், இவங்க எல்லாருமே நம்ம இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லட்சக்கணக்கிலையோ மில்லியன் கணக்கிலையோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூடியூப் எப்படி ஒர்க் ஆகும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையில்லை. ஓகே, பட் இது நான் என்னோடய ஜேர்னியில் கற்றுக்கிட்டது. ஃபைன். நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் இட் வில் ரீச் இன் லேக்ஸ். ஸோ என்னோடய யூடியூப் வீடியோவில் நான் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு அப்போ வெறும் 500 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லேர்னிங்காக.